முக்கியமாக நம்மளுடைய டிவிகே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ். இது யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு. இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கைப்பாவையாக இருக்கக்கூடிய சில பேர் வந்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் மைடியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ், இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும். இதில் ரொம்ப உறுதியாக இருங்க. அதையும் மீறி உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கும் ஆன்லைன். தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு, பழகினவங்களுக்கு, பழகாதவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் தயவு செஞ்சு கொடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம ஜென்சி கிட்ஸ், நம்ம ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், நம்ம புது வாக்காளர்கள், நம்ம நண்பா நண்பிகள், அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம், அந்த ஃபார்ம் நம்பர் 6, அதை கரெக்டான டீட்டெயில்ஸோட, கரெக்டான உங்கள் டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா வரப்போகிற தேர்தலில் நீங்கள் தான், அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்.